ஒரு கணவன் மனைவியினுடைய அந்த நல்ல அன்பு பெறுகிறதற்கு, அவர்கள் இருவரும் சேர்ந்து அந்த குடும்பத்தை சரியாய் நடத்துவதற்கு அவர்களுக்கு தேவையான பல ஆலோசனைகளை வேதம் நமக்கு சொல்கிறது. அதில் இன்று ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். வேதத்தை நம்ம எல்லாரும் திறந்து கொள்ளலாம். ஒரு வேதத்தை திறந்து ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3ஆம் அதிகாரம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல ஜீவன் பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்திலே உள்ள சகல விருட்சங்களின் கனிகளை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று, நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுமாய் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அந்த கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அப்பொழுது அவருடைய இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஆண்டவர் இந்த வேதத்திலே ஏற்படுத்தின முதல் குடும்பம் இந்த ஆதாம் ஏவாள் என்கிற இந்த குடும்பம். முதலாவதாக ஆண்டவர் மனிதனை கர்த்தர் படைத்து, அதற்கு பிறகு அவனுடைய விலாவில் இருந்து ஒரு எலும்பை ஆண்டவர் எடுத்து அதை மனுஷியாக உண்டாக்கி அதை அவனுக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்தி அவர்களுக்கு என்ன பெயர் வைக்கிறானோ அந்த பெயரை ஆண்டவர் அங்கீகரித்தார். அவன் சொல்லுகிறான், மனுஷனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டபடியால் அவள் மனுஷி அப்படி என்று அந்த ஆதாம் அந்த சகோதரியை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டார். பொதுவாக இந்த வேத பகுதியில் நீங்க ஆண்டவர் அநேகம் விசை இந்த பிள்ளைகளோடு கூட ஆண்டவர் பேசுறார். ஆனா பேசும்போது நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த பாவத்தை செய்து முடித்த உடனே ஆண்டவர் ஃபர்ஸ்ட் என்ன கூப்பிடுறாரு அப்படின்னா, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அப்போ ஃபர்ஸ்ட் ஆண்டவர் யாரை கூப்பிடுறாரு அப்படின்னா, தன்னுடைய பிள்ளைகளை தேடி பார்க்கிறார். ஆதாம் ஏவாள் இருவரையும் ஆண்டவர் அந்த இடத்துல வைத்திருக்கிறார். ஆனா ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடுறாருன்னா, ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், நீ எங்கே இருக்கிறார். ஆண்டவர் ஏன்னா ஃபர்ஸ்ட் படைக்கப்பட்டதும் ஆதாம் தான். அதே போல ஆண்டவர் பேசுவதற்கு கூப்பிடும் போதும் ஃபர்ஸ்ட் ஆதாம தான் ஆண்டவர் கூப்பிடுறாரு. அவனை அந்த சகோதரிக்கு ஏவாளுக்கு தலைவனாய் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி வைக்கிறார். நீங்கள் கவனமா இந்த வார்த்தையை நீங்க கேட்கணும், ரொம்ப முக்கியமான வார்த்தை. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். எல்லாரும் கவனிக்கிறீர்களா? ஆமென். அப்போ ஆண்டவர் ஃபர்ஸ்ட் இந்த ஆதாமை தான் அந்த குடும்பத்திற்கு தலையாய் வைத்திருக்கிறார். ஏதாவது ஒன்று சொல்லும் போது ஆண்டவர் 2 பேரிடத்துலையும் சொன்னாலும் முதல்ல ஆண்டவர் அவனை கூப்பிடுகிறார். ஆனா இந்த இடத்துல பிசாசுனுடைய தந்திரத்தை நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் இவன் யார்கிட்ட மட்டும்தான் இந்த பிசாசு பேசும் அப்படின்னா, ஏவாள்கிட்ட மட்டும்தான் பேசும். இந்த தோட்டத்தில் இருக்கிற நம்ம பார்த்தோம், நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னாள் என்றாள். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சத்தின் கனிகளை புசிக்கலாம். நீங்கள் முதல் வசனம், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலாம், சர்ப்பமானது தந்திரம் உள்ள. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்திலே உள்ள சகல விருட்சங்களின் கனியை. நன்றாய் கவனிங்கள். இந்த இடத்துல அந்த சர்ப்பத்திற்கும் ஸ்திரீக்கும் ஒரு பெரிய டிஸ்கஷன் இருக்குது. 2 பேரும் பேசிக் கொள்ளுகிறார்கள். ஆனா இவங்க 2 பேரும் பேசும்போது நீங்க இதை வாட்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விளங்கும் அப்படின்னா, அந்த ஸ்பாட்ல ஆதாம் இருக்கிறதா இவங்களுக்கு தெரியாது. ஸ்திரீ எல்லாம் பேசி முடிச்சிட்டு, அந்த விருட்சம் பார்க்கறதற்கு ரொம்ப அழகா இருக்குது, அதை புசிக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி அதை எடுத்து பறித்து அதை புசித்து அதற்கு பிறகு யார்கிட்ட கொண்டு கொடுத்தானாமா, அதை ஆதாமனுடைய கையில கொண்டு கொடுத்து அவனும் புசித்தான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நன்றாய் கவனிங்கள். நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த 2 பேருடைய வாழ்க்கையில சத்துரு இல்லைன்னா சர்ப்பம் உள்ள நுழைகிறதற்கு
காரணம் என்ன அப்படின்னா, இவங்க 2 பேரிடத்திலையும் இருந்த இடைவெளி தான் காரணம் அப்படின்னு நம்புறேன். அந்த கேப் இருக்கு பாருங்களேன், அந்த இடைவெளியை யார் பயன்படுத்திட்டா அப்படின்னா சத்ரு பயன்படுத்திட்டான். அப்போ ஒரு வெற்றி உள்ள ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி இருக்கிறார்களே ஆனால் அந்த கணவன் மனைவி எப்ப தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வார்கள், எப்ப ஆண்டவர் அவர்களை நடத்துவார் என்றால், கணவன் மனைவிக்குள்ள இந்த பேச்சுவார்த்தைன்ற ஒண்ணு என்னைக்கு குறைந்து போகிறதோ அன்றைக்கே அவர்கள் இருவதும் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை விட்டு ரொம்ப தூரத்துல போகிறாங்க அப்படின்றத நீங்க மறந்துடக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற நிறைய குடும்பத்துல இருக்கிற மிகப்பெரிய பாதிப்பு என்ன அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தை ரொம்ப குறைவு. 2 பேரும் இந்த டிஸ்கஸ் பண்றது, அப்படி ஒரு டைம் எடுத்து உட்கார்ந்து பேசுற அந்த காரியம் வந்து குறைவு. பொதுவாக பெண்கள் அதற்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நீங்க என் கூட பேசக்கூடாதா, கொஞ்ச நேரம் என் கூட டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, ஏதாவது ஒன்றும் பேசக்கூடாது அப்படின்னு பெண்கள் ரொம்ப இறக்கமா சிலர் கெஞ்சி கூட இருக்காங்க தன்னுடைய கணவனார் இடத்துல, என்கிட்ட தயவு செய்து என்கிட்ட பேசுங்க, ஏதோ ஒன்று பேசுங்க, நான் ஒரு பணமா இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா பொதுவா நிறைய ஆண்களை பொறுத்த அளவில் அவர்கள் தன்னுடைய மனைவியின் இடத்துல பேசுறது ரொம்ப குறைவு, பேச மாட்டாங்க. ஆனா பாருங்க, நமக்கு எல்லாருக்குமே பொதுவாக எல்லாரிடத்திலுமே பேசுவதற்கு நேரம் இருக்கிறது, எல்லாரிடத்திலுமே பேசுறாங்க. சில மனைவிகளும் அப்படித்தான், கணவன் இடத்துல அப்படின்னா பேசுறது ஏன் குறையுது அப்படின்னா, லேட்டா வர்றாரு அவரு, லேட்டா வர்றதுனால இவங்களுக்கு வேலையெல்லாம் முடிச்சு தூக்கம் வருது, தூக்கம் வந்த உடனே அந்த சாப்பாடை எல்லாம் கொண்டு போய் சாப்பாட்டு மேஜையில வச்சுட்டு, சரி நீங்க சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குங்க. இந்த மனுஷன் அந்த அந்த டைனிங் டேபிளுக்கு முன்னாடி உட்கார்ந்து ஒரே நபரா உட்கார்ந்து அவர் சாப்பிட்டுட்டு, அந்த நேரத்தில் ஏதாவது நன்றாய் கவனிங்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே ஒரு துணை என்கிற ஒன்று எப்பொழுதுமே இருக்கணும். இந்த துணையோடு தான் ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இருக்க முடியும். அப்படி ஒருவேளை தன்னுடைய மனைவி பக்கத்தில் இல்லைன்னா அந்த மனுஷன் செல்போனை எடுத்தோ ஏதோ ஒன்றை எடுத்தோ நோண்டி பார்த்துட்டு இல்லை யாரோ ஒருத்தர்கிட்ட பேசிட்டு சாப்பிட்டு, நிறைய பேர் அப்படி அந்த விஷயத்துல நிறைய மனைவிகள் அவாய்ட் பண்றாங்க. தன்னுடைய கணவனார் இடத்துல பேசுறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை, அந்த அளவுக்கு பொறுமை இல்லை, அந்த அளவுக்கு அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது, அவர் வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால நிறைய பேருக்குள்ள பேச்சுவார்த்தை குறைந்து போகிறது. ஆனால் இன்று இந்த முதல் குடும்ப ஐக்கிய ஜெபத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு வெற்றியுள்ள குடும்ப வாழ்க்கைய, ஒரு சக்சஸ்ஃபுல்லான கணவன் மனைவியாக நீங்கள் வாழ வேண்டும் என்றால் உங்களுக்குள்ள கண்டிப்பாக இருக்க வேண்டியது என்னன்னா, நீங்க ஒரு நாளில் அரை மணி நேரமாவது கணவன் மனைவி நீங்க பேசணும் கண்டிப்பா. ஆனா நிறைய பேருடைய வீட்டுல ஏன் பேசுறதுக்கு பயப்படுறாங்கன்னா, பாஸ்டர் வாயை திறந்தாலே சண்டை வருது, வாயை திறந்தாலே ஏதாவது பேசலான்னு பார்த்தாலே உடனே ஏதாவது வாங்கணும் அப்படின்னு தான் என் வீட்டுக்கார கேட்கிறா, அதை வாங்கலாமா இதை வாங்கலாமான்னு கேட்கறா, இல்லைன்னா அவங்க அம்மாவை கொண்டு இழுத்து விடுறா, அவங்க அப்பாவை கொண்டு இழுத்து விடுறா, இல்லைன்னா எங்க அண்ணன் தம்பி இழுத்து விடுறா, இல்லைன்னா எங்க அம்மா இழுத்து விடுறா. இதனாலேயே எனக்கு பேசுறது பிடிக்கல பாஸ்டர், பேச ஆரம்பிச்சாலே எங்கேயோ கொண்டு நிறுத்திடுற அப்படின்னு சொல்லி நிறைய ஆண்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க. அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பேசணும். ஆனா உங்களுடைய ஏன் நிறைய பேர் இன்னைக்கு அமைதி ஆயிட்டாங்கன்னா, கணவன் மனைவி ஏன் நிறைய பேர் பேசுறது இல்லைன்னா, எப்ப ஆரம்பிச்சாலும் நிறைய பேர் பிரச்சனைகளை தான் பேசுறாங்க. ஒன்று அப்போ நடந்தது, இப்போ நடந்தது. ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் நினைச்சுங்க, எப்போ உங்கள் கணவனார் இடத்துல பேசினாலும் உங்கள் மனைவியின் இடத்துல பேசினாலும் ஃபாஸ்ட் நடந்து முடிஞ்சதை நீங்கள் பேசவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நடந்து முடிஞ்ச ஒரு காரியத்தை குறித்து நீங்க எப்பொழுதுமே பேசக்கூடாது. இன்றைக்கு இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில அவங்க பேசினாங்க அப்படின்னாலே அந்த பேச்சை ஆரம்பிக்கும் போதே எப்படிதான் ஆரம்பிக்குது அப்படின்னா, நடந்து முடிஞ்சதான் ஆகுது. உங்க அம்மா அப்படி சொல்லலையா, உங்க அண்ணன் அப்படி சொல்லலையா, உங்க மாமியார் அப்படி சொல்லலையா, உங்க வீட்டில் உள்ளவங்க அப்படி சொல்லலையா, இல்ல நீங்க அன்னைக்கு என்ன சொல்லலையா, ஏதோ நடந்து முடிஞ்ச ஒன்ன பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறதுனால அந்த பேச்சே நிறைய நேரத்தில் என்னவா முடியுது அப்படின்னா சண்டையா முடிகிறதுனால நிறைய கணவனார் நிறைய மனைவிங்க அமைதியாயிடுறாங்க. நம்ம பேசினா தானே வம்பு, நம்ம பேசினா ஏதோ ஒன்று நம்மளை காயப்படுத்துறாரு, இல்லைன்னா நம்ம பேசினா ஏதோ ஒன்று நம்மளை காயப்படுத்துறா, அப்படி அதனால வேணாம், பேசாமலே அமைதியாக இருக்கும், அது நமக்கு சேஃப்டி அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 2020வது வருஷத்தில் நீங்கள் எல்லாருமே குடும்ப வாழ்க்கையில் வெற்றியாக இருப்பதற்கு ஒரே ஒரு தீர்மானத்தை மட்டும் எடுங்க. டெய்லி ஒரு அரை மணி நேரமாவது உங்களுடைய கணவனார் மனைவிக்குள்ள கண்டிப்பாக என்ன இருக்கணும்னா ஒரு பேச்சுவார்த்தை இருக்கணும். நிறைய பேர் பாருங்களேன், நிறைய தகப்பன்மார் பிள்ளைகளிடத்துல பேசுகிறாங்க, பெண் பிள்ளைகளிடத்துல பேசுகிறாங்க. நிறைய மனைவிகள் பசங்களிடத்துல, அவங்க பசங்க பெத்த பிள்ளைகளிடத்துல பேசுகிறாங்க. பெத்த பிள்ளைகளிடத்துல பேசுறதுக்கு டைம் இருக்குது, அம்மா அப்பாவிட்ட பேசுறதுக்கு டைம் இருக்குது, போனை போட்டு ஏதோ ஒரு சொந்தக்காரன்கிட்ட பேசுறதுக்கு டைம் இருக்கு, எல்லார்கிட்டையுமே பேசுறதுக்கு டைம் இருக்கு.
ஆனா யார்கிட்ட மட்டும் பேசுறதுக்கு டைம் இல்லை சொல்லுங்க. இல்ல நான் உங்க மனைவிகளை பார்த்து சொல்றேன். யாராவது நீங்க ஆசைப்பட்டிருக்கீங்க உங்க கணவர் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பா நீங்க நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா பெண்களுடைய நேச்சர் அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்குது. ஆண்கள் யாராவது ஆசைப்பட்டிருக்கீங்களா? இவ கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு அமைதியா இருந்தாருன்னா போதும் பாஸ்டர், ஐயோப்பா நமக்கு பெரிய தலைவலி, இவ பேச ஆரம்பிச்சான்னா ஐயோ நமக்கு காதுல ரத்தம் வந்துடும் பாஸ்டர், வேணாம் சாமி நீ வாயை மட்டும் திறக்காதப்பா, உனக்கு என்ன வேணாலும் வாங்கி தர, நீ பேச மட்டும் செய்யாத. அப்போ ஒரு விதத்துல நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் சிஸ்டர்ஸ், கவனிச்சுக்கோங்க. அவங்கள அப்படி மாத்துனது யார் அப்படின்னு நீங்க யோசிங்க. அவங்க நீங்க பேசும்போதே நீ பேசாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா உங்க பேச்சு அவர்களுக்கு இதமா இல்லை. உங்க பேச்சு ஏதோ அவங்கள ஊன் பண்ணுது, ஏதோ அவங்கள கஷ்டப்படுத்துது. ஆனா சில ஆண்களுடைய நேச்சர் அவங்கள எதுவுமே கேட்க கூடாதுன்னு நினைப்பாங்க. நீங்க ஏதாவது கேட்ட உடனே உங்களுக்கு கோவம் வந்துடும். அந்த மாதிரியே நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற நிறைய கணவனார் ஏன் அமைதி ஆயிடுறாங்க அப்படின்னா, பேசினா நம்ம ஏன் சண்டை வரும், பேசினா சண்டை தான் பாஸ்டர் வரும், அதனால நான் அமைதியா போறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள், ஒன்று நீங்க பேச வேண்டியது முக்கியம், ஆனா ஒவ்வொரு நாளும் பேச வேண்டியது என்று ஒன்று இருக்குது. ஆமென் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் கணவனை பார்த்து நீங்கள் யாராவது ஒருத்தர் இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கிறீங்க, நீங்கள் உங்கள் இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா? ஒரு சிலர் நிறைய நாள் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு. ஸோ என்னைக்காவது கணவன் பார்த்து உங்களுடைய மனைவியை பார்த்து என்னம்மா இன்னைக்கு ரொம்ப கலக்கலாக இருக்க, இல்லைன்னா நல்லா இருக்கிற அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா? சரி, ஒரு சிலருடைய வாழ்க்கையில் அந்த அடிக்கடி அந்த டிஸ்கஷன் இருக்கும். ஆனால் சிலர் என்னத்தை கட்டினா என்ன, ஓ என்னத்தை பெருசா. அப்போ நான் சொல்றேன், இப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில எப்படி ஒரு சமாதானம் உங்களுக்கு வரும்? ரெண்டு பேரும் உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைக்கிறீங்க, வேலை செய்றீங்க. ஒரு டேபிளுக்கு முன்னாடி உட்காந்து இல்லை ஒரு சேரை போட்டு உட்காந்து ஒரு காஃபியை கையில் பிடிச்சி அவங்க கையில் ஒரு காஃபியை கொடுத்து ரெண்டு பேரும் உட்காந்து அப்படி பேசுகிற அந்த எண்ணம் யாருக்காவது இருக்குதா? 24 மணி நேரம் அந்த அம்மா தூங்குற நேரத்தை தவிர மற்ற நேரம் முழுக்க கிச்சனில் தான் உட்காந்துருக்கும். இவர் டிவிக்கு முன்னாடி தான் உட்காந்துருப்பாரு. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில குடும்பத்துல இருக்கிற பிரிவினைகளுக்கு காரணம் வேற எதுவுமே இல்ல. டிவி அவங்க ரெண்டு பேருடைய பேச்சையும் குறைச்சிருச்சு, மொபைல் ரெண்டு பேருடைய பேச்சையும் குறைச்சிருச்சு. நிறைய பேருடைய வீட்டுல குழந்தைகள் பிறந்து அவங்க ரெண்டு பேருடைய பேச்சையும் குறைச்சிட்டாங்க. நான் சொல்றேன், ஆரம்பத்துல கல்யாணத்தினுடைய ஆரம்பத்துல நிறைய பேர் சந்தோஷமா இருந்தவர்கள், மகிழ்ச்சியா இருந்தவர்கள். இன்னைக்கு ஏன் மகிழ்ச்சியா இல்லைன்னா, ஆரம்பத்துல கல்யாணத்தினுடைய புதுசுல கணவன் மனைவி நிறைய பேசினாங்க. ஆனா இன்னைக்கு கணவன் மனைவி நிறைய பேர் பேசுறது இல்லை. அதனாலதான் அந்த சண்டைகளுடைய ஆரம்பம். இன்று ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு தீர்மானத்தோட போங்க. ஒரு நாள்ல அப்படி ஒருவேளை உங்களுடைய கணவனார் ஒத்து வரலையா? இன்னைக்கு சில மனைவிகள் மட்டும் இங்க இருக்கிறீங்களா, எங்க கணவனார் அப்படி ஒத்து வர மாட்டார் பாஸ்டர், நான் சொல்றேன் அதுக்காக ஸ்பெஷலா ஜெபம் பண்ணுங்க. நான் இந்த ஃபேமிலி கேம்ப்ல பேசுறது ஒவ்வொன்றும் செய்தி மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையில நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெப குறிப்புகளை தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். அப்படி ஒரு எண்ணத்தை எங்க கணவனாருக்குள்ள தாங்க ராஜா, என் மனைவிக்குள்ள தாங்க ராஜா அப்படின்னு இன்றையிலிருந்து ஒரு பிராக்டிஸ் பண்ணுங்க டெய்லி. அதுவும் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் நிறைய பேர் தவறான வழிகளுக்குள்ள கடந்து போறதுக்கு காரணம் அதுதாங்க. நிறைய பேரண்ட்ஸ் பிள்ளைகளிடத்துல பேசுறதே இல்லை. இன்னைக்கு என்ன நடந்துச்சு, இன்னைக்கு எங்க போனேன், எங்க போயிட்டு வந்த, என்ன சாப்பிட்ட, டீச்சர் என்ன சொன்னாங்க, எந்த பொண்ணை பார்த்த, எந்த பையனை பார்த்த, என்ன விளையாட்டு விளையாடுன, ஏதாவது கேட்குறாங்களா அப்படின்னு கேட்டால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பிள்ளைகளோட கேட்குறதே இல்லை. வந்தியா, புக்கை தூக்கி போட்டியா, டியூஷனுக்கு போனியா, வந்தியா, சாப்பிட்டியா, தூங்குனியா, அவ்வளோதான். அந்த பேச்சு என்னைக்கு ஒரு குடும்பத்தில் குறைதோ அன்றைக்கு அந்த குடும்பத்தில் சமாதான குறைவு வந்துவிடும். நீங்கள் ஒன்றை முயற்சி செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் பேசுறதுக்கு மட்டும் ஒரு டைமை நீங்கள் ஒதுக்கி பாருங்க. உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு சமாதானத்தை கர்த்தர் வர்ஷிக்க பண்ண வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்களெல்லாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நல்லா சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாருமே. பாஸ்டர் என்ன பாஸ்டர் திடீர்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறீங்க நமக்கு. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். சில சகோதரர்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டில் அவ்வளோ நேரம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, 3வது நபர் இடத்துல பேசிட்டு இருப்பாங்க. அவ்வளோ நேரம் உட்காந்து சும்மா தேவையில்லாமல் பேசிட்டு உட்காந்துருப்பாங்க. யாராவது ஒருத்தர் பிடிச்சா பேசிட்டே இருப்பாங்க. ஆனால் மனைவியின் இடத்துல போய் ஒரு அரை மணி நேரம் பேசுங்கயா. ஒரு அரை மணி நேரம் என்னம்மா பண்ண, இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிற, உனக்கு என்ன ஏதாவது பிரச்சனை இருக்கா, உனக்கு ஏதாவது தேவை இருக்கா அப்படின்னு கேட்டா, அப்படின்னா நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட ஒன்றுமே. நீங்கள் நிறைய பேர் மோஸ்ட்லி பேசினா எங்கே போடுவாங்க, அப்படி பேசினா சண்டை போடுறது தான் பேசுவாங்க நிறைய பேர். இல்லைன்னா அப்படி பேசினா, இன்னைக்கு நிறைய பேர் ஆண்கள் பேசுகிற பேச்சு என்ன தெரியுமா, தண்ணி எடுத்தியா, சாப்பாடை வச்சியா, ரசம் ஏன் இப்படி இருக்குது, குழம்பு ஏன் இப்படி இருக்குது, இது தான் நிறைய பேருடைய வீட்டில் பேச்சா இருக்கே தவிர வேற பேச்சு அன்பே அப்படின்ற பேச்சு இன்னைக்கு இல்லவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. நான் கடைபிடிக்காத ஒன்றை உங்களிடத்துல நான் பிரசங்கம் பண்ணலை.
கடைபிடிக்காத ஒன்றை பிரசங்கம் பண்ணலை. ஒருவேளை ஊழிய பழுவின் நிமித்தமாய் டெய்லி ஒரு வேளை பேச முடியாட்டாலுமே உண்மையிலே எங்கேயாவது ஒரு டைம் ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது போய் உட்காந்து ஒரு டீ கடையில் ஏதாவது உட்காந்து ஒரு டீயை சாப்பிட்டுட்டு அந்த நிமிஷத்தில் ஒரு 10 நிமிஷம் அவங்களோட பேசும்போது அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய ஒற்றுமை, ஒரு பெரிய ஐக்கியம் வளர்றதை நான் உணர்ந்திருக்கிறேன். அதனால் கணவன் மனைவி காலையில் நிறைய பேர் காஃபியை கொண்டு போய் எங்கே வைப்பாங்கன்னா தலைமாட்டில் இருப்பாங்க. அவர் எடுத்து குடிச்சு போட்டு திருப்பி தலைமாட்டில் வச்சுட்டு படுத்து கிடப்பாரு. அப்படின்னு டெய்லி காலையில் யாராவது ஒருத்தர் 2 பேரும் சேர்ந்து அந்த காஃபியை காலையில் எந்திரிச்ச உடனே 2 நிமிஷம் கை கோர்த்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு காலையில் 2 பேரும் எதிராக உட்காந்து இன்னைக்கு என்ன பண்ணலாமா, நீ என்ன செய்யலாம், நீ என்ன, உனக்கு என்ன பிளான், உன்னை நான் எங்கே விடணும், நீ எங்கே இருக்கிற, என்ன செய்கிற அப்படின்னு ஒரு இது இருக்கா அப்படின்னு கேட்டால் நிறைய குடும்பங்களில் இல்லை. அதனால் இன்று தயவு செய்து இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் வந்திருக்கிறவங்க எல்லாரையும் நான் ரொம்ப அன்பாய் கேட்கிறேன். உங்களுக்கு 1000 பேர் உலகத்தில் இருந்தாலும் உங்கள் குடும்பம் ரொம்ப அவசியமானது ஒன்று, முக்கியமான ஒன்று. உங்கள் குடும்பத்தில் தயவு செய்து உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே பேசுங்க. அதே போல் சகோதரிகளுக்கு சொல்கிறேன், நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போதே உங்கள் கணவனிடத்தில் ஒரு தேவையை பேசாதீங்க. தேவைக்காக மட்டும் உங்கள் கணவனிடத்தில் பேசாதீங்க. பேச ஆரம்பிக்கும் போதே சண்டைக்காக பேசி நிற்காதீங்க. கொஞ்சம் வேற விதமாய் உங்களை பார்த்த உடனே நீ பேச வந்தோடனே உங்கள் கணவனார் பயந்துடக்கூடாது. அப்படி பயப்படுற மாதிரி நீங்கள் பேசாமல் கொஞ்சம் நீங்கள் அப்படி உங்கள் பேச்சினுடைய டோனையும் உங்கள் பேச்சினுடைய விஷயத்தை நீங்கள் மாற்றினீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள்கிட்ட பேசுறதுக்கு உங்கள் கணவனார் விருப்பப்படுவார்னு நான் நம்புகிறேன். ஆமோதிக்கிறீங்களா? நல்லா ஆமேன்னு சொல்லுங்கள் எல்லாரும். ஆமேன். நீங்கள் சண்டைக்கவே நின்ட்டீங்கன்னா அவர் ஓடத்தான் செய்வார். அப்புறம் என்ன பண்ணுறது? சிலர் காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க. அம்மா சாமி நிறுத்திட்டியாம்மா, மழை முடிஞ்சிருச்சா, மழை பெஞ்சு ஓஞ்சிருச்சா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா சிலர் பேச்சை நிறுத்தவே மாட்டாங்க. பாருங்களா, வள 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 அது 1.5 மணி நேரம் போகும் பாருங்களா அந்த பேச்சு. இவருடைய வாயிலிருந்து ஒன்றே மட்டும் வரும், தலையாட்டி இருப்பார். அந்த மாதிரி இல்லாமல் பேச்சு என்கிற சொல்லி டிஸ்கஷன், ஒருத்தருக்கு ஒருத்தர். அந்த பேச்சை எத்தனை பேருக்கு அது சாத்தியமாகும்னு தெரில. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்கிறேன், இது ஆண்டவர் சொன்னது. உங்கள் குடும்பத்தில் ஐக்கியம் வேண்டுமானால் கண்டிப்பாக கணவன் மனைவி ஒரு நாளிலே 1/2 மணி நேரமாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் பேசணுங்க. நான் இன்றைக்கு இந்த வசனத்தை தியானித்து கொண்டே இருக்கும்போது இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையும் லோத்தினுடைய வாழ்க்கையும் கொஞ்சம் நான் கொஞ்சம் ஆராய்ச்சேன், கொஞ்சம் நோட் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஆபிரகாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்தான், நல்ல ஒரு பையனை பெத்தெடுத்தான், ஈசாக்கு என்று பேர் வைத்தான். அந்த ஈசாக்குக்கு ஒரு ரெபேக்காள். அந்த வம்சம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த வம்சம் தொடருது. ஆனா அவன் கூடயே உட்கார்ந்து அவனை மாதிரியே அவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணி பெரிய ஆட்டு மந்தையை உண்டு பண்ணி நல்லவனாய் வாழ்ந்த, நீதிமானாய் வாழ்ந்த, வேதம் சொல்லுகிறது லோத்தனுடைய குடும்பம் ஒண்ணுமே இல்லாம போன குடும்பமா ஆயிடுச்சு. ஏன் இவங்க 2 பேரும் ஏன் இப்படி ஆனாங்க? லோத்தனுடைய மனைவியை குறித்து வேதம் சொல்லுது, அந்த மனைவி பின்னிட்டு பார்த்து என்ன ஆனாலாமோ, உப்பு தூண் ஆனால். உங்களுக்கு லோத்தனுடைய கதையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க 2 பிள்ளைகளும் போயிட்டாங்க, எல்லாமே அப்படியே அந்த குடும்பமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. நான் இன்றைக்கு தியானித்த போது ஒரு வசனம் என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்திருச்சு. ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, அவங்க குடும்பத்தினுடைய உடைவுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு நான் நம்புறேன். வாசிக்கலாம், அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 18வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, நீங்கள் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிப்பீர்களே ஆனால், பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவர் பகலிலே உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனித்து, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தானால் நீர் உமது அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மறுத்தடியிலே சாய்ந்து கொண்டுங்கள், நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்தி கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே இதற்காகவே அடியனிடத்தில் இவ்வளவு தூரம் நீங்க வந்தீங்க அப்படின்னு சொல்றான் பாருங்க. உடனே அந்த தூதர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நீ சொன்னபடி செய் என்றார். நீ சொன்னபடி செய் என்றார். அப்பொழுது ஆபிரகாம், எல்லாரும் இந்த வசனத்தை கண்டிப்பா வாசிக்கணும், 6வது வசனத்தை எடுத்துக்கொண்டீர்களா? 18வது பேஜில் இருக்குது. அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய் சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றார். அல்லேலூயா. ஆபிரகாம் யாருங்க? ஆபிரகாம் செல்வசீமான். ஆபிரகாமுக்கு வேலைக்காரங்க இருக்கிறாங்களா? வேதம் சொல்லுகிறது திரளான வேலைக்காரர்களும் திரளான வேலைக்காரிகளும் யாருக்கு இருக்கிறாங்க? ஆபிரகாமுக்கு. இப்போ தூதர்கள் 3 பேர் வருகிறாங்க. இந்த 3 பேர் வந்த உடனே இந்த ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா, ஓடி எங்க போறாரு? கேட்கல, சத்தமா சொல்லுங்களேன். சாராளத்திற்கு ஓடியம்மா 3 தூதர்கள் வந்திருக்கிறாங்க, ஒன்னு பண்ணு, நீ 3 படி மெல்லிய நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து
அப்பம் சுடு. நான் என்ன பண்றேன்னா, ஆட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளம் கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அதை அவன் சீக்கிரமாய் சமைத்தான். கவனிங்க, நம்ம இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் இந்த சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா, யாராவது ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் வந்துருச்சுன்னா இந்த கணவனார் வந்து ஃபர்ஸ்ட் யோசிப்பாரு, நம்ம மனைவி இடத்துல போய் சொல்லலாமா சொல்லக்கூடாதா? இவன் சொன்ன உடனே சண்டைக்கு வந்துட்டான்னா ஊரில் உள்ள இருக்க எல்லாருக்கும் நான் தான் சாப்பாடாக்கி போடணுமா? நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற சொந்தக்காரங்களெல்லாம் வர சொல்லுவீங்க, நண்பர்கள் எல்லாம் வர சொல்லுவீங்க. நம்மளாலலாம் எல்லாருக்கும் ஆக்கி போடலாம் முடியாது. வேலைக்காரங்க இருக்காங்க, வேணா அவங்கள வச்சு பார்த்துங்க, இல்லை கடையில் வாங்கி போடுங்க. இவர் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, எதுக்கு இதெல்லாம் வம்பு, நம்ம பேசிட்டு வேண்டிட்டு வந்தவங்கள ஹோட்டல்லே வச்சு சாப்பிட்டு அப்படியே டாட்டா காமிச்சு அனுப்பி விடுறது போல அண்டர்ஸ்டாண்டிங் தான் நிறைய குடும்பத்தில் இருக்குது. ஆனால் ஆபிரகாமுக்கு அத்தனை வேலைக்காரர்கள் இருந்த போதிலும் சாராயினிடத்துல போய் சொல்லி, அம்மா 3 பேர் வந்திருக்காங்கம்மா, நீ அப்பத்தை சுடுமா அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இவங்க 2 பேருக்குள்ளேயும் என்ன இருந்திருக்கு? சத்தமா சொல்லுங்க. நம்ம பாஷைப்படி சொன்னா பேச்சுவார்த்தை சரியா இருந்திருக்கு. இவங்க 2 பேரும் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இல்லை, நம்ம ஆட்கள் நிறைய பேர் லெட்டர் எழுதி பசங்கள்கிட்ட கொடுத்து அனுப்புவாங்களே. இன்னும் நிறைய பேர் மனைவியை வந்து பேர் சொல்லி கூப்பிடுறதும் இல்லை, கணவனை வந்து ஏங்க அப்படின்னு கூப்பிடுறதும் இல்லை. உங்க அப்பாவை கூப்பிடு, உங்க அம்மாவை கூப்பிடு. இன்னைக்கு நிறைய பேருக்கு புரோக்கர் யாரு கேட்கல. இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைங்களை வச்சு விளாண்டே இருக்காங்க பாருங்களேன். உங்க அம்மாவை கூப்பிடு, உங்க அம்மாட்ட போய் சொல்லு, உங்க அம்மாட்ட கொஞ்சம் தண்ணி கொடுக்க சொல்லு, உங்க அம்மாட்ட கொஞ்சம் குழம்பு ஊத்த சொல்லு. பா, இவருக்கு வாயில உச்சரிக்க மாட்டார். ஏன் அப்படின்னா அப்படி உச்சரித்தா அது தீட்டு. ஏன் அம்மா கொஞ்சம் அந்த குழம்பு எடுத்துருவாமா, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. இங்கே வந்து ஏங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க தெரியுமா? நிறைய பேருடைய வீடுகளில், நான் வந்து சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க, சீரியஸா சொல்றேன், நிறைய பேருடைய குடும்பத்துல வந்து கணவன் மனைவி பேர் சொல்லி கூட ஒருத்தரை கூப்பிடுறது இல்லைன்னு வைங்களேன். பேர் சொல்லி கூட வாங்க அப்படின்னு, இல்லைன்னா ஏதோ ஒரு அடைமொழியில, இல்லைன்னா ஏதோ ஒரு பட்ட பேர்ல, வேணா ஏன் கோணலப்பா இங்க வா அப்படின்னு கூப்பிடுவாங்க கணவன் மாதிரி. இல்லைன்னா மனைவி நிறைய பேர் தாளை கூப்பிடு அப்படின்னு அந்த மாதிரி தான் பேசுவாங்களே தவிர ஒரு நல்ல பட்ட பேர் வச்சு யாராவது கூப்பிடுறாங்களா? அப்படி நிறைய கணவனார் பார்த்து நிறைய பேர் இந்த கோயம்புத்தூர்ல அம்முன்னு கூப்பிடுறாங்கல்ல. அம்மு தானே, அது ஃபேமஸ் தானே அந்த வார்த்தை. அம்மோ வேற என்ன, குட்டி, வேற இன்னும் நிறைய அடைமொழிகள் இருக்கிறது. அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து உங்களுடைய மனைவியை வந்து ஒரு பட்டப்பேர், நல்ல ஒரு பேரை வச்சு, அவங்களுடைய பேர் இல்லாம இன்னொரு பேரை வச்சு உங்க மனைவியோ இல்லைன்னா உங்களுடைய கணவனாரையோ கூப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டா, சரி உங்களை பார்த்து கேட்குறேன், சிஸ்டர்ஸை பார்த்து, உங்களுடைய கணவனாரை நிறைய பேர் அப்பான்னு கூப்பிடுறவங்க கை தூங்க பார்க்கலாம். பா, தேங்க்யூ சிஸ்டர், நீங்கெல்லாம் உண்மையில நல்லவங்க. இங்க இருக்கிற எல்லாருமே உங்க அம்மாவை வாடி, உங்க மனசிய போடி வாடின்னு சொல்லாம, அவங்க பேர் சொல்லி சொல்லாம, இல்ல ஏதோ ஒரு வாடை, ஒரு தங்கம் என்றோ செல்லம் அப்படின்னோ, இல்ல அப்படின்னா குட்டின்னோ, இல்லைன்னா அம்முன்னோ நான் என் ஒய்ஃபை கூப்பிடுறேன்றவங்க கை தூங்க பார்க்கலாம். சே, நல்லவங்க இங்கேயும் இருக்காங்கப்பா, பரவாயில்ல, நம்ம தச்சு ஸ்தோத்திரம். சந்தோஷமா இருக்கு, எனக்கு உண்மையில மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. அப்போ உண்மையிலே அதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் இடத்துல இருக்கிறது. அப்போ உங்களுடைய கணவன் உங்களுடைய மனைவியின் இடத்துல என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, இந்த இடத்துல நடக்கிறது என்ன அப்படின்னா, வேதம் சொல்லுது, ஆபிரகாமுடைய குடும்பத்திற்கும் இந்த லோத்தினுடைய குடும்பத்திற்கும் இருக்கிற வித்தியாசம். நீங்க அப்படியே லோத்தினுடைய சப்ஜெக்ட்டுக்கு வாங்க, அது ரொம்ப 19ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாமா? 19ஆம் அதிகாரம் 3வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். யாரு? ஹலோ, நல்லா வாசிங்க அந்த இடத்துல. அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லா அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள், இந்த இடத்துல எந்த டிஸ்கஷன் வரல, கேட்கல. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, லோத்துனுடைய குடும்பம் சின்ன பின்னம் ஆகிறதற்கு மிக முக்கியமான காரணம் நான் இந்த வசனத்துல சொல்றேன். அவங்க 2 பேருக்குள்ளேயும் சரியா என்ன இல்லை, பேச்சுவார்த்தை, அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது அடுத்தது. இவங்க 2 பேருக்குள்ளேயும் சரியான பேச்சுவார்த்தையே இல்லைங்க. ஆபிரகாம் அந்த தூதர்கள் வரும்போது ஃபர்ஸ்ட் யாருக்கு தான் போய் சொல்றாரு? தன்னுடைய சாராய்க்கு, மனைவிக்கு தான் போய் சொல்றாரு, அம்மா எடுத்து அப்பம் சுடுமா. ஆனா இவர் சமைச்சாரா என்ன நமக்கு தெரியல, இல்லைன்னா வேலைக்காரங்களை வச்சு சமைச்சாரான்னு தெரியல. ஆக மொத்தத்துல அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தது யார் தான் கொடுத்ததுன்னு பைபிள் சொல்லுது. அப்படின்னா லோத்து தான் கொடுத்துருக்கிறாரு. இவங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்கல அப்படின்னா எந்த டிஸ்கஷனுமே. இந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன் என்று சொல்லும் போது கூட அங்க தன்னுடைய அவங்களுக்கு பிரச்சனை, அவங்க குடும்பத்துக்கு பிரச்சனை. ஆனா வேதம் சொல்லுது,
அவங்க 2 பேருடைய கையை பிடிச்சிருக்கும் போது ஆண்டவர் லோத்துனுடைய கையை பிடிச்சிட்டு வெளியே விட்டார் அப்படின்னு சொல்லல. லோத்துனுடைய கையும் அவங்க மனைவியினுடைய கையையும் பிடிச்சி வெளியே விட்டாங்க. அப்போ அவர்களுக்கு உள்ளே சரியான பேச்சுவார்த்தை இல்லாதனால அந்த குடும்பம் உடைஞ்சிருச்சு. இன்று இந்த முதல் கூட்டத்திற்கு வந்திருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஆலோசனை சொல்றேன். உங்களுடைய குடும்பம் மிக வெற்றியுள்ள குடும்பமாய் கணவன் மனைவிக்குள்ள ஒரு பெரிய ஐக்கியத்தை ஆண்டவர் தர்றதுக்கு விரும்புறாரு. உங்க குடும்பத்தை கட்டுறதற்கு விரும்புறாரு. பார்க்கும்போதெல்லாம் கோவப்பட்டு, பார்க்கும்போதெல்லாம் சத்தம் போட்டு, இல்லைன்னா ஒரு தேவைன்னா நீங்க வந்து வலிஞ்சிட்டு நின்று இருப்பீங்க, ஒரு தேவைன்னா நீ பெரிய ஐஸ் வைப்ப அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொல்லி பேச வந்தவங்களே உடனே காயப்படுத்துறதை விட்டுட்டு, நான் சொல்றேன், உங்கள்கிட்ட வராம வேற யார்கிட்ட அவங்க போவாங்க, உங்கள்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட அவங்க கேட்பாங்க. ஒரு கணவன் ஒரு மனைவி என்று சொல்கிறவர்கள் வந்து அப்படித்தான், உங்கள்கிட்ட தான் அவங்க வந்து நிற்பாங்க, உங்கள்கிட்ட தான் கேட்பாங்க. ஆமா தேவைன்னா உடனே வலிஞ்சிட்டு வந்து நில்லுங்க, தேவைன்னா உடனே என்கிட்ட வந்து பேசிட்டு, உனக்கு ஒரு தேவை இருக்கா, அவங்க அம்மா வீட்டுக்கு போகணுமா, இல்லைன்னா எதானா உடனே வருவியே, சிரிச்சிட்டே வருவியே அப்படின்னு எல்லாம் சொல்லி டக்குன்னு பேச்சு அப்படியே கட் பண்ணாம இன்று ஒரு தீர்மானத்தோடு எல்லாரும் இந்த இடத்துல இருந்து போவோம். ஆண்டவரே, என் கணவன் என் மனைவி என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற நாங்கள் 2 பேரும் ஒரு நாளிலே அரை மணி நேரம் ஆகுது, தயவு செய்து சிஸ்டர்ஸ், உங்களுடைய கணவனார் வருவதற்கு காலதாமதம் ஆகிவிட்டது என்றால் நீங்கள் தூங்கி விடாதிருங்கள், நீங்க பேசாம போய் படுத்துறாதீங்க. அதே நேரத்தில் ஆண்கள் வந்து உங்களுடைய வீடுகளுக்கு வேலை முடித்த அடுத்த நேரத்தில் வீட்டுக்கு வந்துருங்க. லேட் பண்ணாம எங்கெங்கயோ தெருவில் யாரோ ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கிறத விட நீங்க உடனே வீட்டுக்கு வந்து உங்க பிள்ளைகளோட நேரத்தை செலவு பண்ணி உங்கள் மனைவி உங்களுடைய கணவன் இடத்துல தினமும் ஒரு அரை மணி நேரம் பேசுங்க. உண்மையிலே சொல்றேன், உங்க குடும்பத்தில் இருக்கிற 75% 75% பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் என்று நான் நம்புகிறேன். ஆமேன் சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு நாளில் கணவனார் ஊருக்கு போனா, மனைவி ஊருக்கு போனா ஒரு 10 டைமாவது ஃபோன் பண்ணி பேசுவேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். ஓகே, ஆண்களில் பல கூட்டத்தை காணும். நிறைய பேர் வந்து போயிட்டீங்களா அப்பா சாமி, எப்போ வருவீங்க, வர்றது வரைக்கும் நமக்கு என்ன இல்லை, தொந்தரவே இல்லை சாமி. இல்லை, நிறைய பேர் ஃபோன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், சும்மா என்னத்தை ஃபோன் பண்ணிட்டே இருக்கிற, வை ஃபோனை வை பேசிட்டே இருக்கிறேன், என்னத்தை பேசுறது, இப்போ தானே கூப்பிட்டேன், இப்போ தானே பேசினேன். உண்மையிலே சொல்றேன், நமக்கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்கிற வரைக்கும் நமக்கு சந்தோஷம். நம்மகிட்ட பேசுறதுக்கு ஆள் இல்லைன்ற ஒரு நிலைமை வரும்போது தான் நமக்கு துக்கம் தெரியும். நல்ல, இன்று நம்ம எல்லாம் ஒரு தீர்மானத்தோட போவோம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 19ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசிக்கும் போது, அவள் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். நீங்க அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும், அந்த பட்டணங்களில் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டது. அவள் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். இந்த வசனங்களை எல்லாம் வாசிக்கும் போது அந்த லோத்துக்கும் இந்த அவனுடைய மனைவிக்கும் அநேக தூரம் இடைவெளி இருந்ததை குறித்து வேதம் இங்கே சொல்லுகிறது. இன்னொரு நபரை கூட உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தி உங்கள்கிட்ட சொல்லிட்டு உங்களுக்காக ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம். யாத்ராகம புஸ்தகத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடு பேசுவான், இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாயிருப்பான், நீ அவனுக்கு தேவனாயிருப்பாய். இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களையும் செய்வாய் என்று ஆண்டவர் அவனிடத்துல பேசுறார். உடனே 18வது வசனம். மோசே தன் மாமனாராகிய எத்ரோவினிடத்திற்கு வந்து, நான் எகிப்தில் இருக்கிற என் சகோதரனிடத்திற்கு திரும்பி போய் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா என்று பார்க்கும்படி புறப்பட்டு போக உத்தரவு தர வேண்டும் என்றான். அப்பொழுது எத்ரோ மோசையை நோக்கி, சுகமாய் போய் வாரும் என்றான். அல்லேலூயா. ஆண்டவர் பேசிட்டார். என்ன பேசுறாரு? எப்பா, என் ஜனங்களுடைய கண்ணீரை நான் பார்த்துட்டேன், அவர்களை விடுதலையாக்க நினைக்கிறேன், ஒன்னை தான் நான் அழைச்சிருக்கிறேன், நீ இந்த ஜனங்களை எல்லாம் கூட்டிட்டு புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசிட்டார். அவனுடைய சகோதரனை பார்த்து, அவன் உனக்கு வாயா இருப்பான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்ன உடனே ஒரு ஊர்ல இருந்து தன்னுடைய தகப்பனாருடைய வீட்டில இருந்து இப்போ சிப்போராலையும் அவருடைய பிள்ளைகளையும் கிளப்பி எங்க கூட்டிட்டு போகணும்? எகிப்திற்கு கூட்டிட்டு போகணும். ஒரு ஊருக்கு கிளம்புறதா இருந்தா ஃபர்ஸ்ட் ஊருக்கு யாரெல்லாம் கிளம்புறீங்களோ அவங்களிடத்துல தானே பேசுவோம். ஆனா மோசே யார்கிட்ட போய் பேசுறாரு? கேட்கல. மாமனார்கிட்ட பெர்மிஷன் கேட்கறது பிரச்சனை இல்லை. ஆனா தன்னுடைய மனைவியினிடத்துல வரியா வரலையா, இஷ்டம் இருக்கா இஷ்டம் இல்லையா, உனக்கு என்ன வேணும், இதே நேரத்தில் யாக்கோபை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது அவர் மாமனார்கிட்டயே டிஸ்கஸ் பண்ண மாட்டார். அவர் மாமனார் பக்கமே போக மாட்டாரு. ஏன் அப்படின்னா அந்த மாமனார் சாதாரணமானவர் அல்ல. ஐயோ, அது சரியான ஆளு. 10 முறை மதுமோன் சம்பளத்தை ஏமாத்தினாரு, பொண்ணே ஏமாத்தின ஆளாச்சே. சம்பளத்தை மாத்தினது கூட பரவாயில்ல, மாத்தி கல்யாணம் பண்ணி வச்சவர் இல்லை. அதனால யார்கிட்ட டிஸ்கஸ் பண்றாரு? தன்னுடைய மனைவிங்க 2 பேரையும் வர சொல்லி, அம்மா இந்த மாதிரி உங்க அப்பாவுடைய குடும்பம் தாங்க முடியல, போலாமான்னு சொன்ன அடுத்த நிமிஷத்துல அவங்க அப்பாவை புரிஞ்சு கொட்டுவாங்க பாருங்க. இவங்க
எங்க அப்பா அப்படிப்பட்டவர் அப்படின்னு அவ்வளோ அவ்வளோ இதுவா பேசுவாங்க. ஆனா இதுல அப்போ யாக்கோபனுடைய குடும்ப வாழ்க்கைக்கும் மோசேயினுடைய குடும்ப வாழ்க்கைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. யாக்கோபனுடைய பிள்ளைகளுக்கு பிறந்த 12 பிள்ளைகளும் 12 கோத்திரங்களை போல இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆனா மோசேயினுடைய 2 பிள்ளைகளும் அவன் செய்த ஊழியத்தை அவன் செய்யவே இல்லை. அவங்க 2 பேரும் ஒரு சாதாரணமானவர்களா இருந்தார்கள். அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியினுடைய பிள்ளைகள். மோசே என்கிறவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தேவ மனிதன். ஆண்டவரிடத்துல முகமுகமாய் பேசினவன். ஜனங்கள் அவனுடைய முகத்தை பார்க்க முடியாம முக்காடு போட்டுக் கொள்ற அளவுக்கு அவன் பிரசன்னத்தை சுமந்த மனுஷன். ஆனா அவங்க பிள்ளைங்க அவனுடைய ஒரு சின்ன படிக்கு கூட வரல. காரணம் என்னன்னா, இந்த மோசே தன்னுடைய மனைவியின் இடத்துல பேசினதா சொல்லவே இல்லை. இன்னொரு இடத்துல ரொம்ப கொடுமையா இருக்கும். நீங்க வாசிங்கன்னா வாசிக்க யாத்ராகமம் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் எடுத்துக்கொண்டீர்களானால் 18ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 18:3. அவனுடைய 2 குமாரரையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டான். நான் அந்நிய தேசத்திலே பரதேசியாய் இருந்தேன் என்று மோசே சொல்லி ஒரு மகனுக்கு கெர்ஷோம் என்று பெயரிட்டான். என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்திற்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலேசர் என்று பெயரிட்டான். மோசேயின் மாமனாகிய எத்ரோ மோசேயின் குமாரரோடும் அவன் மனைவியோடும் கூட அவன் பாளையம் இறங்கி இருக்கிற தேவ பர்வதனிடத்திற்கு வனாந்திரத்திற்கு வந்து, எத்ரோ என்னும் உம்முடைய மாமனாராகிய நானும் உம்முடைய மனைவியும் அவளோடு கூட உம்முடைய 2 குமாரரும் உம்மிடத்திற்கு வந்திருக்கிறோம் என்று மோசேக்கு சொல்லி அனுப்பினார். நல்லா கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப என்னன்னா, மோசே தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொன்ன உடனே கூட்டிட்டு எகிப்திற்கு வந்தாரு. ஆனா எகிப்திற்கு வந்த உடனே இவருக்கு பிரஷர் தாங்க முடியல. இந்த பக்கத்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் நிற்கிறாங்க, அந்த பக்கத்துல இருந்து பார்வோன் நிற்கிறாரு. ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணி இந்த ஜனங்களுக்கு முன்னாடி நிக்கவே முடியல. அதனால இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஏமா நீ எந்திரிச்சு உங்க அப்பா வீட்டுக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு போயிட்டு, எனக்கு இங்க ஊழியத்துல ரொம்ப பிஸியா இருக்கிற, நீ இங்க இருக்க வேணாம், என்னால உங்களை கவனிக்க முடியல அப்படின்னு வீட்டுக்கு அனுப்பி விட்டாரு. இப்போ வீட்டுக்கு அனுப்பிவிட்ட இந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் நன்றாய் கவனிங்கள், ஆண்டவர் அவர்களை 10 வாதைய கட்டளை இட்டு, ஆண்டவர் ஓங்கிய புயத்தினால் வல்லமையுள்ள கரத்தினால் 400 வருஷம் அடிமைத்தனமா இருந்த ஜனங்கள் அவ்வளவு சந்தோஷத்தோட கிளம்புறாங்க. அவர்களுக்கு எதிராக இருந்தவர்கள் பொன்னையும் பொருளையும் கொடுத்து நீங்க போனா போதும்னு அனுப்புறாங்க. பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது எகிப்துல. ஆனா இவனுக்கு யாரும் ஞாபகமே வரல. சொல்லுங்களேன், ஊரே சந்தோஷமா இருக்குது. ஆனா பாஸ்டருடைய குடும்பமே அங்க இல்லைன்னு வைங்களேன். இவர் எல்லாருக்குமே ஹீரோ, எல்லாருமே சந்தோஷப்பட்டு கிளம்புறாங்க. இந்த வருத்தம் இருக்குமா இருக்காது? இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் இப்படித்தான் நடக்குது. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்களை தவிர.